ராசி நண்பர்களுக்கான 2026 ஜனவரி மாத ராசி பலன்கள். உங்களுடைய ராசிநாதன் வக்கரமாக இருக்கார். அதனால் உங்களுக்கு சில தவறான எண்ணங்கள், அதாவது குதர்க்க எண்ணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குதர்க்க எண்ணங்களை வைத்து எதிரிகளை சமாளிக்கலாம். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட, தந்தை கிட்ட அல்லது உங்களுடைய மூத்த சகோதரர்கள்கிட்டெல்லாம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்காது. ஆனால் ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன ஷஃப்லிங் நடக்கும். உடம்புல கொஞ்சம் அந்த எப்படி பூமி தன்னுடைய உடம்பை இப்படி அசைச்சிக்கிட்டால் பூகம்பம் வருதோ அது மாதிரி உங்கள் உடம்பை கொஞ்சம் அசௌகரியம் சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. ஆனால் குறிப்பாக வயதானவர்கள் 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம். ஏன்னா ஜென்ம சனி உக்காந்துருக்கார், தலையில் உக்காந்துருக்கார். உங்களுடைய இடுப்பு பகுதியும் கால் பகுதியும் பார்க்கறதுனால கால் சம்பந்தமாக அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, தண்ணி இருக்கிற இடத்துல, அதாவது தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல போகிறீங்கன்னா கவனமாக போகணும். வண்டி வாகன வகையில், இரும்பு வகையில் உங்களுக்கு இரத்த காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 2, 3, 4, 5, 8, 9, 10, 11, 15, 16, 17, 18, 19, 20, 24, 25, 26, 27, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாட்களாக இருக்கும். ஆனால் எதிர்பார்ப்புக்கு எதிராக நடக்கக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். ஜனவரி 11ஆம் தேதி விடியற்காலை 4:52 முதல் ஜனவரி 13ஆம் மாலை 5:21 வரை சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திரன் 8ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா எதிரிகள் விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குடும்பத்தில் அது உங்கள் பேரில் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும் அல்லது உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு பொறாமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா பொறாமையில் போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா வளர்ச்சி தடைபடும், ஆரோக்கியத்தில் ஒரு தடுமாற்றம் ஏற்படும். தாயாரின் சொல் பேச்சு கேட்டு நடப்பது நல்லது. அம்மா பேச்சை கேட்காம நடந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இழப்பு. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிலம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய நிலத்தை விற்கணுன்னா இந்த மாதம் விற்கலாம். யூ கேன் செல் யுவர் லேண்ட், யூ கேன் செல் யுவர் ப்ராப்பர்ட்டி. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களிலும் நல்ல முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு 2ஆம் இடத்திற்கு உச்ச செவ்வாயின் பார்வை வருகின்ற காரணத்தினால மாத பிற்பகுதியில் உங்களுடைய வார்த்தை தான் வீட்டில் எதிரொலிக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு எதிர்வார்த்தை இருக்காது. அதனால் எல்லாருமே உங்களோட மரியாதை கொடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் சனி உள்ள ராசியிலே இருக்கிறதுனால யாருக்கிட்ட நீங்கள் பேசினாலும், நீங்கள் நியாயமாக பேசினாலும் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கணவன் மனைவி உறவில் ஒரு புரிதலற்ற சூழ்நிலை ஏற்பட்டு பிரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிடிவாதம் ஜாஸ்திங்க உங்களுக்கு, அதனால் கவனமாக இருங்க. பிடிவாதத்தை குறைத்து கொள்வது நல்லது. இந்த ரிஸ்க் டேக்கிங் ஒரு டைலாக் வரும், ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. உங்களுக்கு தான் அது பொருந்தும். ஏன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, நான் மீனராசிக்கு மீன் தான் சிம்பல், நாங்கள் மீன் மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு கழுவின மீனில் நழுவுற மீன்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த இடத்துல இருக்குன்ட்டு அரசாங்கத்துக்கிட்ட தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நேர்மையாக இருந்துட்டிங்கன்னா. ஆனால் தப்பு பண்ணிங்கன்னா, ரிஸ்க் எடுத்து தப்பு பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படும். சிலருக்கு வேலை வாய்ப்பில் மந்தத்தன்மை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்பிட்வீன் ஜாப்ஸ் உட்காரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க, வேலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் அவசரப்பட்டு எந்த கோபத்துலேயும் பிடிவாதத்தில் ரெசிக்னேஷன் பேப்பர் போட்டுறாதீங்க. இப்போ நிறைய பேருக்கு என்ன ஸ்டைலாக, நான் பேப்பர் போட்டேன், என்ன பேப்பர் போடுங்க, நியூஸ் பேப்பராக போடுறீங்க, வேண்டாங்கிற வேலையை தூக்கி போடுறீங்க. அதை எப்படி மரியாதை? ஏன்னா சோறு போடுற வேலை, உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற வேலை. நம்ம என்னைக்கு நம்ம வாத்தியாருக்கு மரியாதை கொடுக்கல, பெற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கல, உறவுகளுக்கு மரியாதை கொடுக்கல, தாத்தா பாட்டிக்கு மரியாதை கொடுக்கல, வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரிக்கு மரியாதை கொடுக்கல, ஓனருக்கு மரியாதை கொடுக்கல, இதெல்லாம் நடக்கிறதுனால தாங்க இந்த நாட்டில் பாதி பிரச்சனைக்கு காரணம். இதெல்லாம் அந்த காலத்தில் முதலாளிகிட்ட பேசுகிறதுக்கே ஒரு பயம் இருக்கும். இப்போ முதலாளி என்னமோ என் பக்கத்து வீட்டுக்கார மாதிரி என் தம்பியாட்டம் பேசுகிறாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள்
வார்த்தைகளால் அடுத்தவர்களை காயப்படுத்தும் சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் உங்களுடைய வார்த்தைகளில் நளினத்தை பயன்படுத்துவதோ அல்லது தேன் கலந்து பேசுவதையோ அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. அதே சமயம் உங்களுடைய குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நேரம், வியாபாரத்தில் வருமானம், தொழிலில் வருமானம், உத்தியோகத்தில் வருமானம், இப்படி எல்லா விதத்திலும் வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். ஆனால் இளைய சகோதரர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இளைய சகோதரர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற, பிடிவாத குணத்தினால் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றம் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், லைஃப் பார்ட்னர், சக பணியாளர்கள், உங்களுடைய வியாபாரத்தில் கஸ்டமர்ஸ், இப்படி எல்லாருக்கிட்டையும் ஒரு சந்தேக கண் கொண்டு பேசுவதன் மூலமாக உங்கள் பேரில் இருக்கிற மரியாதையை நீங்களே கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக பண இழப்பு ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் நல்லா இருக்குது, ஆனால் ட்ராவல் அப்போ உங்களுடைய பொருட்கள் மீது கவனமாக இருப்பது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்காது, ஆனால் அது வளர்ச்சியை கொடுக்கும். நீங்கள் நிலம் சார்ந்த தொழில் செய்பவராக இருந்தால் தொழில் வளர்ச்சி ஏற்படும். அதே சமயம் நீங்கள் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் த ரைட் டைம் டு கெட் பிஸ்னஸ் டு எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸ். அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன சந்திராஷ்டம நாட்கள் ஜனவரி 11லேருந்து ஜனவரி 13 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நாட்களில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது குரு பார்வையில் இருக்கிறதுனால அயல் தேசத்தவருடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகளில் உங்களுக்கு சில முன்னுக்கு பிறனான நபர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க. அவங்களுடைய பேச்சு உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். நீங்களும் அதே டோனில் பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பண வருமானத்தில் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். மாத பிற்பகுதியில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. படிக்கிறதுல உங்கள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவாங்க. வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் இளம் மீனராசி நண்பர்களுக்கு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி இந்த பொங்கல் முடிஞ்சதுலேருந்து உங்களுக்கு வேலை வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ இந்த மாதம் அப்படிங்கிறது மீனராசியில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட நிலையிலையும் தலகணம் ஏறாமல் பார்த்துக்கோங்க. தலகணம் ஏறித்துன்னா உங்களுடைய வீழ்ச்சி தயாராக எடுத்துன்னு அர்த்தம். அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த மீன ராசியில் பிறந்தவங்க சுய தொழில் செய்பவர்கள், தொழில் வளர்ச்சி இருக்குது. ஆனால் அதே சமயம் நீங்கள் ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால், ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் சப்ளை பண்ணுறவராக இருந்தால் நல்லாயிருக்கும். லோக்கலில் இம்போர்ட் பண்ணி விற்கிறவராக இருந்தால் அது உங்களுக்கு பெரிய லாபத்தை ஏற்படுத்தாது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பிஸ்னஸை கொஞ்சம் ஷஃபிள் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா பைரவர் வழிபாடு மற்றும் அகோர வீரபத்ரர். இது ரெண்டுமே சிவனுடைய அம்சம்தான். சிவ வழிபாடு பண்ணணும், ஆனால் அது டைரெக்டாக பண்ணாமல் பைரவர் வழிபாடையும் அகோர வீரபத்ரர் வழிபாட்டையும் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லை விலகி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நியாயமான வெற்றிகளை கொண்டு சேர்ப்பார்கள் அந்த சிவனின் அம்சமான பைரவரும் அகோர வீரபத்ரரும். இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களையும் சந்தோஷமான அனுபவங்களையும் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனை, அனுதினமான பிரார்த்தனை. இந்த மாதத்தில் நம்ம சொல்லப்பட்டுள்ள பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும். அதற்கு உங்கள் ஜாதகம் துணை புரிய வேண்டும். அப்படி சப்போஸ் அதில் ஏதாவது டிஸ்கிரிபன்சி, அதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது, இல்லை நமக்கு ஒத்து வரல, நம்ம சொல்கிற பலனுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு உங்கள் ஜாதகம் லக்னம் சரியில்லை, கிரக நிலவரம் சரியில்லைன்னு அர்த்தம். அதனால் தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ டைரெக்டாக நேரடியாகவோ சந்தித்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக, ஏன்னா 2026 எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னு தான் நம்ம வருடாந்திர பலன்களை சொல்லியிருக்கோம். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனை. அதையே உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.